வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை வாசி கேட்டோம். ஏசாயா புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி தேவனை பற்றி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியப்பட்டதை அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. பரிசுத்த ஆவியின் மூலமாக ஏவப்பட்டு இந்த வார்த்தையை சொல்றாரு. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் அப்படின்றார். அதோடு மாத்திரமல்ல, செயலில் மகத்துவமானவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறார். தேவனுடைய ஆலோசனையும் செயலையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறார். பாருங்க, இந்த வசனத்துக்கு போவதற்கு முன்பதாக நான் ஒரு வசனத்தை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். பாருங்க, உலகத்துல 2 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு விதைக்கிறவங்க, இன்னொன்னு யாருங்க? புசிக்கிறவங்க. நல்லா கவனிங்க. விதைக்கிறவன் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் அவருக்கு என்ன கொடுக்கிறாரு? இந்த மனுஷனுக்கு விதை என்ன பண்றாருன்னா கொடுக்கிறாரு. தேவன் விதையை கொடுக்காமல் எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாதுங்க, விதைக்கலாம் முடியாது. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறாரு, புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். ஒருத்தவங்க சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு வேண்டிய உணவை கொடுக்கறது யாரு? தேவன் தான் கொடுக்குறாரு. அப்போ உலகத்தில் வாழக்கூடிய மக்களை 2ஆ பிரிச்சுக்கிட்டோம்னா, ஒருத்தவங்க விதைக்கிறவங்க, ஒருத்தவங்க புசிக்கிறவங்க. நம்ம இன்னைக்கு யாரை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, விதைக்கிறவங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது தேவனுடைய வார்த்தைகளை விதைக்கிறவங்க இல்ல, நிலத்தை பண்படுத்தி விதைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏசாயா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். பாருங்க, தேவன் யாரை பாக்கியவான்கள் சொல்றாங்கன்னா, யார் விதை விதைக்கிறாங்களோ அவங்க எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். அவங்க எங்க போய் விதைக்கிறாங்க பார்த்தீங்களா? நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம். அப்போ ஒரு விதைக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் எங்க விதைப்பான்னா, நீர்வளம் எங்க இருக்கோ அங்கதான் விதைப்பான். ஒரு தரிசு நிலத்துல போய் என்ன செய்ய மாட்டான்? விதைக்க மாட்டான். அவர் சொல்ற பாருங்க, நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம். ஒரு விவசாயி இருக்கிறாருன்னா, விதைக்கிறவன் இருக்கிறாருன்னா, அவன் எங்க விதைக்கணுங்கிறதுக்கு தேவன் அவனுக்கு என்ன கொடுக்குறாருங்க? ஞானத்தை என்ன செய்யறாருன்னா அவர் கொடுக்குறாரு. அப்ப யாரெல்லாம் விதைக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் யாருன்னு சொல்றாரு தேவன்? பாக்கியவான்கள் அப்படின்றாரு. அப்ப புசிக்கிறதற்கு நமக்கு ஆகாரம் தேவன் கொடுக்கிறாரு, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறாரு. அந்த விதைக்கிறவன் தேவன் என்ன சொல்றாரு? அவன் யாரு? பாக்கியவான். ஏன்னா அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு என்ன கிடைக்குதுங்க? ஆகாரம் கிடைக்குது இல்லைங்களா? பிரசங்கி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நிகழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. விதைக்கிறவனுக்கு தேவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. விதை எப்ப விதைக்கணுமா? மாலையில விதைக்கணுமா, காலையில விதைக்கணுமா? தேவன் சொல்ல பாருங்க, காலையிலே உன் விதையை விதை. நம்முடைய தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் எப்படிப்பட்டவருங்க? மகத்துவமானவர். அப்ப இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது விதைக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய கட்டளை என்னன்னா, காலையிலே உன் விதையை விதை. அப்ப எல்லா விவசாயிகளும் எல்லா விதைக்கிறவரும் தங்களுடைய விதைகளை எப்ப விதைக்கிறாங்க? அதிகாலை என்ன செய்வாங்க? விதைப்பாங்க. தேவன் சொல்றாரு, காலையே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. தொடர்ந்து அந்த நிலத்தில் நீ என்ன செய்யணும்? வேலை செய்ய வேண்டும். நீ வேலை செய்யறன்னா, இதுவோ அதுவோ, நீ காலையில வேலை செய்யற அல்லது மாலையில வேலை செய்யற, வேலை செய்கின்ற பொழுது எதுவோ உனக்கு என்ன செய்யும்? இதுவோ அதுவோ எதுவோ என்ன செய்யும்? வாய்க்கும். அப்ப நல்லா கவனிங்க. விதைக்கிறவன் விதைப்பதற்கு எப்போதும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். ஒரு வயல் நிலத்தை வாங்குறானா எப்பொழுதும் விதைப்பதற்கு அவன் எப்படி இருக்கணும்னா ஆயத்தமா இருக்கணும். அவன் காலையிலேயும் வேலை செய்யணும், எப்பவும் வேலை செய்யணுங்க, சாயந்தரம் வேலை செய்யணும். ஆனா பிரச்சனை என்னன்னா, அது விளையுமா என்பதுதான் அங்க கேள்வி. அது விளைய செய்கிறவர் யாரு? தேவன். தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ முதல்ல பிரயாசப்படு, நான் என்ன கொடுப்பேன்? பலன் கொடுப்பேன்றார்.
126ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் பாருங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள்ன்றார். விதைக்கிறவனுக்கு அந்த விதைகள் எப்படி வளரும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. பாருங்க, இன்னைக்கு காலையில் நட்டு வச்சிருப்பாங்க, மறுநாள் காலையில அல்லது 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அதுல இருந்து என்ன இருக்குங்க, உள்ள இருந்து ஒரு புதிய செடி வெளியே வந்திருக்கும். அவர்கள் விதைத்தது என்ன இருக்குங்க, வளர்ந்துருக்கும். அது எப்படி வளரும்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவர்களுடைய வேலை என்ன? நிலத்தை பண்படுத்தணும், விதை என்ன செய்யணுங்க, விதைக்கணும், தண்ணீர் ஊற்றணும். தேவன் என்ன பண்றாரு? அப்ப சொல்ல பாருங்க, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். அப்ப விதைக்கிறவங்க எல்லாருமே எப்படிதான் விதைக்கிறாங்க? கண்ணீரோடு தான் விதைக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணம் சொல்லும் பொழுது, உங்கள் மத்தியில் இருக்கும்போது, உங்களோட கூட இருக்கும்போது கண்ணீரோடு தேவனுடைய வார்த்தைகளை என்ன செஞ்சேன், பிரசங்கித்தேன்னு சொல்லுவார். தேவனுடைய வார்த்தைகளை எப்படி விதைக்கிறாங்க? அது விளையுமா விளையாதான் தெரியாது. ஆனால் தேவனுடைய கட்டளை என்ன? விதைக்கணும். தேவன் நமக்கு விதையை கொடுத்துக்கிறார். விதை என்பது என்ன? வசனம். தேவன் நமக்கு வசனத்தை கொடுத்துக்கிறாரு. நம்முடைய வேலை என்ன? விதைக்க வேண்டும். விதைக்கிறவனுக்கு தேவன் விதையை கொடுக்கிறாரு. தேவன் கொடுத்த கட்டளை என்ன? நீ என்ன செய்யணும்? அதை விதைக்கணும். நீ தொடர்ந்து என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். பெரும்பாலும் விதைக்கிறவங்க ரொம்ப செலவு பண்ணி என்ன செய்வாங்க, விதைகளை வாங்கி நிலத்தை பண்படுத்தி விதைப்பாங்க. கண்ணீரோடு தான் விதைப்பாங்க. அது எப்படி வளரும்னு தெரியாது, அறுவடை பண்ண முடியுமான்னு தெரியாது. ஆனால் சொல்றாரு, கம்பீரத்தோடு அறுப்பார்கள்ன்றார். அவர்கள் என்ன பிரயாசப்படுகிறார்களோ அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறது யாரு? தேவன் என்ன செய்யறாருங்க, கொடுக்கிறார். இல்லைங்களா? பாருங்க, நிலத்தை பற்றி தேவன் சில ஆலோசனைகளை கொடுக்கிறாரு. லேவியராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பாருங்க. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதிலே உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்த பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காதை விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாய் இருக்க கடவுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். 6 வருஷம் நீங்க நிலத்தை என்ன செய்யணும், உழணும், விதைக்கணும், அறுவடை அறுப்பீங்க. ஆனால் 7ஆவது வருஷத்துல நீ என்ன செஞ்ச, நிலத்தை எந்த விதையை என்ன செய்யக்கூடாது, விதைக்க கூடாது. தானாய் சில செடிகள்லாம் வரும், அது நீங்க என்ன செய்யக்கூடாது, பறிக்கவும் கூடாது, வெட்டவும் கூடாது. அப்ப தேவன் சொல்றாரு, 6 வருஷம் நீங்க வேலை செஞ்சிட்டீங்கன்னா 7ஆவது வருஷத்தை நிலத்தை என்ன செஞ்சிடணும், அப்படியே விட்டுறணும். ஏன் விடணும்? காரணம் என்ன? இன்னைக்கு நிறைய நிலங்கள்ல சத்து இல்லாம போயிருது. தொடர்ந்து விவசாயம் பண்ணிட்டே இருப்பாங்க, நிலத்தை சும்மா விட மாட்டாங்க. நிலத்திலே விதைக்கப்படக்கூடிய விதை என்னவா இருக்காது, எந்த ஒரு பலனுமே கொடுக்காது. காரணம் என்ன? தொடர்ந்து நிலத்தை என்ன கொடுத்துட்டே இருக்கிறாங்க, வேலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. தேவன் சொல்றாரு, 1 வருஷம் நீ நிலத்தை விட்டுரு, அப்படியே விட்டுரு. அதை விதைக்காத, அறுக்காத, அது ஏதாவது வளர்ந்துருந்தோட என்ன செய்யாத, பிடுங்காதுன்றார். ஏன்? 1 வருஷத்துல அதெல்லாம் மக்கி மறுபடியும் எங்க போயிருங்க, மண்ணுக்குள்ள போய் மண்ணானது மறுபடியும் தான் என்ன பண்ணிக்கிறோம், சுத்திகரித்து கொள்ளும். மண்ணானது மறுபடியும் தான் என்ன செஞ்சுக்கிறோம், சுத்திகரித்து கொள்ளும். அடுத்த வருஷம் அவங்க ஆரம்பிக்கும் போது விளைச்சல் எப்படி இருக்குங்க, அமோகமா இருக்கும். தேவன் ஆலோசனையில் வல்லவர், மகத்துவமானவர். பாருங்க, இந்த ஆலோசனை அவர் யாரு கொடுக்கிறாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு விவசாயத்தை நம்ம பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த வெள்ளாமை நடந்துகிட்டே இருக்கும். வருஷத்துல 365 நாட்களும் அந்த நீர் பாய்ச்சிக்கிட்டே இருப்பான். எந்த வருஷத்தையும் சும்மா என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அப்ப நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரு, கட்டளை கொடுக்கிறாரு. அதுல ஒரு திராட்சை செடி வருதா, திராட்சை என்ன செய்யாத, பிடுங்காத. பழம் வருதா, அது என்ன செய்யாது, ஒண்ணும் பண்ணாத, அப்படியே விட்டுன்ற. அதெல்லாம் மக்கி எங்க போயிருங்க, மண்ணோடு மண்ணாக போனதுக்கு அப்புறம் அது அதிக பலனை என்ன செய்யுங்க, கொடுக்கும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. என் கட்டளைகளை கை கொள்வீர்களாக, உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடு பொழிய விடாயாக, உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாக, சணல் நூல் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக. தேவன் சொல்றாரு, உன் மிருக ஜீவன்களை
வேறு ஜாதியோடு பொழிய விடாயாக. இன்னைக்கு மனுஷன் வித்தியாசமான மிருகத்தை என்ன செய்யறான்னு உருவாக்குறான். தேவன் அப்படி என்ன பண்ணாத, நீ செய்யாதுன்ற. அதோடு மாத்திரமல்ல, உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதைக்காதுன்ற. நீ என்ன விதை போடுறியோ அந்த விதை மாத்திரம் தான் என்ன செய்யணும், ஒரு விதை மாத்திரம் தான் போடணும். எல்லா விதைகளையும் என்ன செய்யக்கூடாது, கலந்து போடக்கூடாது. தேவன் கொடுக்கிறது என்னன்னா கட்டளை. அதோடு மாத்திரமல்ல, சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தக்கூடாது. சணல் நூல், சணல் நூல் தெரியும் இல்லைங்களா, காட்டன். அடுத்து சொல்ல பாருங்க, கம்பளி நூல்ன்ற. நம்ம ஜீன்ஸ்லாம் இருக்குங்களா, அதுல என்ன நூல், அது கம்பளி நூல். அப்ப கம்பளி நூலும் சணல் நூலும் கலந்த வஸ்திரத்தை என்ன செய்யக்கூடாதுங்க, உடுத்தக்கூடாது. இன்னைக்கு மனுஷர்கள் என்ன செய்யறாங்க, ரெண்டும் சேர்த்து என்ன பண்றாங்க, உடுத்திக்கிறாங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை அதுதான். அதோடு மாத்திரமல்ல, உபாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதை விதைக்காயாக. இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலன்களையும் தீட்டுப்படுத்துவாய். அப்ப தேவன் சொல்றாரு, நீ அந்த மாதிரி செய்யாத, கலந்து விதைக்காத. ஏன்னா அப்படி விதைக்கும் போது அதன் பலனை தீட்டுப்படுத்துவாய்ன்ற. அது தேவனுக்கு தீட்டானது அப்படின்ற. உபாகமம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்து கொள்ளாயாக. ஆட்டு மயிரில் செய்யப்பட்ட அந்த வஸ்திரத்தோடு பஞ்சு நூலும் என்ன செய்யக்கூடாது, கலந்து உடுக்கக்கூடாது. அப்ப தேவன் எதை வேணான்னு சொல்றாரோ நீங்க மனசுல என்ன பண்றாங்க, அதான் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மிருக ஜீவன்களை கலப்பினமா என்ன செய்யறாங்கன்னா உருவாக்குறாங்க. பலவிதமான விதைகளை என்ன செய்யறாங்கன்னா கலந்து என்ன செய்யறாங்க, உருவாக்குறாங்க. அதே போல உடுத்தக்கூடிய உடை இருக்கு பாருங்க, அதுல என்ன இருக்குது, சணல் நூல் குளிர்ச்சியானது, கம்பளி நூல் எப்படிப்பட்டது, அது சூடானது. ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யறாங்க, வஸ்திரங்களை உருவாக்குறாங்க. இதெல்லாம் உருவாக்கும் போது என்ன சம்பவிக்கும், நம்முடைய சரீரத்திற்கு அதெல்லாம் என்னவா இருக்குங்க, கேடாதான் இருக்கும். இன்னைக்கு நமக்கு நிறைய வியாதிகள் வருவதற்கு காரணம் என்ன, கலப்படம். நீங்க எந்த பொருளையும் நீங்க வாங்கி நம்பினா நீங்க சாப்பிடவே முடியாது. ஏன்னா எல்லா பொருளையும் மனுஷன் என்ன வச்சுக்கிறான், கலப்படத்தை வச்சுக்கிறான். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல கலப்படம் இருக்க, நாம் குடிக்கிற பாலில் கலப்படம் இருக்க, மாடுகள் என்ன பண்ணிக்கிறாங்க, வித்தியாசமா உருவாக்கி இருக்கிறான். நாட்டு மாடுன்னு ஒரு மாடு இருந்தது, இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு என்ன மாடு இருக்குங்க, கலப்பின மாடு. அந்த மாட்டுல இருந்து கறக்கக்கூடிய பாலை தான் நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு குடிக்கிறோம். நான் முடுத்துற உடை இருக்கு பாருங்க, அதுலயும் கலப்படம் இருக்க, எல்லாமே கலப்படம் தான். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல எதை செய்ய வேண்டாம் என்று கட்டளை கொடுத்தாரோ இன்னைக்கு மனுஷல என்ன செய்யறாங்க, எல்லாத்தையுமே உருவாக்குறாங்க. அப்ப சரீரத்துல என்ன வரும், பிரச்சனை வரும். நிலத்தை ஒரு வருஷம் ஃப்ரீயா விட்டுறணும், இயற்கை உரம் ஆயினது, அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணணும். இன்னைக்கு என்ன பண்றாங்க, பூச்சிகளை அழிப்பதற்காக எதை பயன்படுத்துறாங்க, பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறாங்க. பூச்சிக்கொல்லிகள் பூச்சிக்கு மாத்திரம் பாதிப்பா, அதை சாப்பிடக்கூடிய நமக்கும் அது பாதிப்பா, நமக்கும் அது என்னதான் இருக்குங்க, நமக்கும் என்னவாதான் இருக்குது, அது பாதிப்பாக இருக்கிறது. இந்த விதை இல்லாத பழங்களை உருவாக்குறாங்க பாத்தீங்களா. ஒரு காலகட்டத்தில் விதையுள்ள பழங்களை சாப்பிட்டாதான் நல்லது. ஆனா அப்ப அந்த அருமை யாருக்கா தெரிஞ்சதா, என்ன யோசிக்கிறாங்க, கொய்யா பழம் ரொம்ப சின்னதா இருக்கு, விதையா இருக்கு, சாப்பிட முடியல. இப்போ மனுஷன் என்ன செய்யறான், பெரிய கொய்யா பழத்தை என்ன செய்யறான், உருவாக்குறான். உள்ள என்ன இல்லை, விதை இல்லை. அப்ப விதை இல்லாத சாப்பிட்டுட்டே இருக்கிறான்னா மனுஷனுடைய நிலைமை என்ன ஆயிரும், இன்னைக்கு என்ன ஆயிருச்சு, குழந்தை பிறப்பதற்கான வித்து இல்லாம போயிடுச்சு. காரணம் என்ன, பழைய ஏற்பாட்டுல தேவன் என்ன சொல்லியிருந்தாரு, எல்லாமே விதையோட தான் நீ சாப்பிடணும், விதை இருக்கக்கூடிய பழத்தை தான் நீ சாப்பிடணும் தேவன் சொல்லியிருந்தார். ஆனா மனுஷர்கள் எதை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, விதை இல்லாத பழங்கள். அப்ப விதை இல்லாத பழங்களை தேடும் பொழுது என்ன சம்பவிக்கும், அது பல நோய்களை உருவாக்கும். இன்னைக்கு மனுஷன் எதோட போராடிட்டு இருக்கிறாங்க, நோய்களோட போராடுறான். இப்ப என்ன பண்றான், கடையில போய் கேட்கறான், இந்த பழத்துல விதை இருக்குமான்னு கேட்கறான். மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான், விதை இல்லாத சாப்பிட்டா நமக்கு என்ன இருக்காது, சந்ததியே இல்லாம போயிடும்.
விதையுள்ள பழங்களை அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? தேட ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு இயற்கை சம்பந்தமான உணவுகளை என்ன செய்யறான்? தேட ஆரம்பிக்கிறான். இயற்கை சம்பந்தமான பழங்களை தேட ஆரம்பிக்கிறான். கலப்பினம் வேண்டான்றான். காரணம் என்னன்னா, உலகம் முழுவதும் கலப்பினம் என்ன ஆயிடுச்சு? எல்லா பக்கமும் பரவிடுச்சு. எல்லாத்துலயுமே கலப்பிடம் பண்ணிட்டாங்க. எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு என்ன எதை கொடுக்கும்? அது வியாதியை கொடுக்கும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அதாவது இந்த பூச்சிக்கொல்லி எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லும் பொழுது அந்த பூச்சிக்கொல்லியில அவங்க பயன்படுத்துறாங்க. அவருடைய நோக்கம் என்ன? சம்பாதிக்கணும். 6 மாசம் விளையக்கூடிய பயிரை 3 மாசத்துல என்ன செய்யறாங்க? உற்பத்தி பண்ணிடுறாங்க. அது சாப்பிடக்கூடிய நமக்கு எதை கொடுக்கும்? அது வியாதி. விவசாயிகள் விதைக்கிறவன் அதை பத்தி கவலைப்படுறானா? தான் நல்லா இருந்தா போதும், தன் குடும்பம் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறான். சாப்பிடக்கூடிய ஜனங்களை பத்தி கவலைப்படுறாங்களா? அப்ப தேவன் என்ன சொல்றாரு? அநியாயத்தை விதைக்கிறவன் அவன் எதை அறுப்பாங்க? அநியாயத்தை தான் அறுப்பான்ற, வருத்தத்தை தான் அறுப்பான்ற. யோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். அப்ப அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல அதிகமான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறார். அது எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் போது தேவன் அவர் சும்மா விட்டுருவார். எதை விதைக்கிறானோ அதை என்ன செய்வாங்க? அறுப்பாங்கன்னு தேவன் சொல்றேன். அப்ப விதைக்கிறவன் எப்படி விதைக்கணும்? தேவன் சொன்னபடி யாருக்கும் எந்த பாதிப்பை ஏற்படுத்தாதபடி என்ன செய்யணுங்க? விதைகளை விதைக்க வேணும், அதை வளர செய்யணும். நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? விஷயங்களை என்ன செய்யறாங்க? விதைக்கிறாங்க. தேவன் ஒரு மனுஷனை கொல்ல வேண்டும் என்று விரும்புறாரா? துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும், பிரியமில்லைன்றார். விவசாயிகளை பார்த்து நம்ம கவலைப்படுறோம். இன்றைக்கு ஒட்டுமொத்த விவசாயத்தை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? மாத்திக்கிறாங்க. தேவன் சும்மா விடுவாரா? ஏசாயா புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 23, 24 பாருங்க. செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறது உண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? பாருங்க, விதைக்கிறவன் எல்லா நேரமும் உழுது கொண்டே இருக்கிறானா? தேவன் கேட்கிறார் பாருங்க. செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கேளுங்கன்ற. உழுகிறவன் விதைக்கிறதுக்காக நாள்தோறும் உழுகிறது உண்டோ? அவன் விதைக்கணும்னு முடிவு பண்றான், நாள்தோறும் உழுதுகிட்டே இருக்கிறானா? கேள்வி கேட்கிறார். இல்ல, தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறானான்னு கேட்கிறார். நாள்தோறும் தொடர்ந்து தன் நிலத்தை பரம்படிக்கிறானா? உழுதுட்டே இருக்கிறானா? எந்த விவசாயம் என்ன செய்ய மாட்டாங்க? பண்ண மாட்டான். காலையில வெள்ளனே வருவான், காலையில அதிகாலையில 4 மணிக்கு வருவான், 6 மணிக்கு என்ன செய்வான்? நிலத்தை உழுதுருவான். அதுக்கப்புறம் என்ன செய்வான்? விதைகளை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நிலத்தை அப்படியே உழுதுகிட்டே இருப்பானா? அப்படி என்றால் அந்த ஞானத்தை அவனுக்கு கொடுத்தது யாரு? இவ்வளவு நேரம் தான் நிலத்தை உழ வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுத்தது யாரு? இப்படிதான் பரம்படிக்க வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுத்தது யாரு? ஏசாயா புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து ஜீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவா? உழுத பிறகு நிலத்தை என்ன செய்யறாங்க? சமப்படுத்துறான். சரியான நேரத்தில் சரியான இடத்துல என்ன செய்யறான்னா உளுந்த தெளிக்கிறான். ஜீரகத்தை என்ன செய்யறான்னா தூவுறான். முதல் தரமான கோதுமையும் வார்கோதுமையும் கம்பையும் என்ன செய்யறான்னா விதைக்கிறான். விதைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற ஞானத்தை தேவன் அவன் கொடுக்கிறார் பாருங்க. அந்த வசனத்தை நல்லா பாருங்க. என்னைக்கும் ஒரு விவசாயம் ஒருத்தன் பண்றான்னா, விதைக்கிறவன் இருக்கிறான்னா 3 விதமாக அவன் என்ன செய்வான்னா விதைகளை பயன்படுத்துவான். தெளிப்பான், தூவுவான், விதைப்பான். இந்த 3 காரியத்தை பண்ணுவான்.
அங்க சொல்றாரு பாருங்க, அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து, உளுந்து என்ன பண்ணுவாங்க, தெளிச்சு விடுவாங்க. ரெண்டாவது பாருங்க, சீரகத்தை தூவி அப்படின்றாரு. சீரகத்தை என்ன பண்ணுவாங்க, தூவுவாங்க. கோதுமையும் வார்கோதுமையும் என்ன செய்வான், கம்பையும் விதைக்கிறான். அப்ப நல்ல கவனிங்க, கோதுமையும் வார்கோதுமையும் அப்படியே தெளிச்சு விட்டானா என்ன ஆகும்? அது விளையுமா? அது மேலால கிடக்கும். அது விளையுமா? கோதுமையும் வார்கோதுமையும் கம்பு என்ன செய்யறாங்க, மண்ணுக்குள்ள போட்டு விதைக்கிறான். இதை விதைக்க வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுத்தது யாரு? தேவன். ஜீரகத்தை தூவ வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுத்தது யாரு? உளுந்தை தெளிக்க வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுத்தது யாரு? தேவன். விதைக்கிறவனுக்கு விதை, அந்த விதையை அவனா உருவாக்க முடியுமா? அந்த விதையை கொடுக்கிறது யாரு தாங்க? தேவன் தான் கொடுக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். ஆகாரத்தையும் தருவார். சரி, அவன் நிலத்துல தன்னுடைய விதைகளை அவன் தூவி இருக்கிறான், தெளிச்சிருக்கிறான், விதைச்சுக்கிறான். அதை விளைய செய்கிறது யாரு? வசனம் பாருங்க. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும். விதையை கொடுக்கிறது அவர் தான். அது எப்படி விதைக்க வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுக்கிறது அவர் தான். அந்த விதைக்கு மழை கொடுக்கிறது யாருங்க? அந்த விதைக்கு மழை கொடுக்கிறது யாரு? தேவன். நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். இந்த ஆகாரத்தை விளை செய்கிறது யாரு? தேவன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. நான் லேவியராகமம் 26:4, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். ஏற்ற காலத்தில் மழை. உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மழை பெய்யுதா? கோடை காலம் வருது, மழைக்காலம் வருது, பனிக்காலம் வருது, வருதா இல்லைங்களா? பூமி இருக்கிற வரைக்கும் இது சம்பவிக்குமா? பூமி இருக்கிற வரைக்கும் தேவன் என்ன கொடுப்பாருங்க? மழையை கொடுப்பார். ஏசாயா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற் காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும். விதை தேவன் எப்ப முளைக்க பண்ணுவாரு? விடியற் காலத்தில். நாற்றை எப்ப வளர பண்ணுவாரு? பகற்காலத்தில். பாருங்க, தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர் பாருங்க. விதையை விதைச்சோம்னா அந்த விதை எப்பதான் முளைக்கும்? அதிகாலையில. அங்க இருக்கக்கூடிய நாற்று எப்ப வளரும்? பகற்காலத்தில். உலகம் உண்டாக்கப்பட்டதில் இன்னைக்கு வரைக்கும் தேவன் தம்முடைய கிரியை நிறுத்திட்டாரா? தொடர்ந்து நடத்துறாரா? தேவன் தொடர்ந்து தம்முடைய கிரியில் என்ன பண்றாருங்க? அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதை விளைய செய்கிறவர் யாரு? தேவன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனம் பாருங்க. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையை விதைக்கிறாய். ஒரு விதையை விதைக்கிறாங்க. வசனம் பாருங்க. அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மேனி இருக்குது. பாருங்க, அவங்க எதை விதைக்கிறாங்க? விதையை விதைக்கிறாங்க. அந்த விதைக்கு தேவன் என்ன கொடுக்கிறாருங்க? மேனி. கோதுமையும் நெல்லையும் விதைக்கிறான். உள்ள இருந்து அப்படியே முளைச்சின்னாக்குதுங்க. பச்சை கலர்ல அந்த இலைகள் அப்படியே வெளியே வருது. விதைச்சது என்ன? கோதுமையோ அல்லது நெல்லோ கூட இருக்கலாம். ஆனா வெளியே வருகின்ற போது எப்படி வருதுங்க? பச்சை பசேன்னு வெளியே வருது. அந்த மேனியை கொடுக்கறது யாருங்க? தேவன். விதைக்கிறவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். எப்படி விதைக்கணும், நிலத்தை எப்படி சீர்படுத்தணும், எப்படி உழணும், எப்படி விதைக்கணும், எல்லா ஞானத்தையும் கொடுக்கிறார். கொடுத்துட்டு அந்த விதையின் மேல அவர் எதை பெய்ய பண்றாரு? மழையை பெய்ய பண்றாரு. மழையை பெய்ய பண்ணி என்ன செய்யறாருங்க? வளர செய்யறாரு. ஏசாயா புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். தேவன் யாருக்கு போதிக்கிறாரா?
விதைக்கிறவனுக்கு என்ன செய்யறாருங்க? போதிக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அவனை உணர்த்துகிறான்னு சொல்றாரு பாருங்க. அப்ப விதைக்கிறவனுக்கு உணர்ந்து கொள்ள தேவன் கொடுக்கிறார. விதைக்கிறவனுக்கு என்ன கொடுக்கிறாருங்க? உணர்ந்து கொள்ளுதலை கொடுக்கிறார். என்ன உணர்ந்து கொள்ள கொடுக்கிறாரு? ஏசாயா 28:27 உளுந்து தூளத்தாலே போரடிக்கப்படுகிறதும் இல்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்ற விடுகிறதும் இல்லை, உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும், அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறது இல்லை, அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. அறுவடைக்கு பிறகு தானியங்கள் வளர்ந்துருச்சு, அறுவடை பண்றாங்க. அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி பிரிக்க வேண்டும் என்கிற ஞானத்தை என்ன செய்யறாங்க? தேவன் கொடுக்கிறார். பாருங்க, உளுந்து எப்படிப்பட்டதுன்னா அது மென்மையானது. அதை எப்படி பிரிக்கணும்? உளுந்த கோலால் மெதுவாக அடிக்கிறான். உளுந்த ஒரு உருளையை வச்சு உருட்டினா என்ன ஆயிருங்க? எல்லாமே நசுங்கி போயிடும். அப்ப உளுந்த இப்படிதான் பிரிக்கணும்னு தெரியும். அந்த பதரை பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது? கோலால் மெதுவாக அடிக்கிறான். அதை காட்டிலும் மென்மையானது எதுனா சீரகம். சீரகத்தை எப்படி பிரிக்கிறான்? மிலாற்றினால். அப்ப சீரகம் ரொம்ப மென்மையானது. அதாவது உளுந்தை பார்க்கிலும் சீரகம் ரொம்ப மென்மையானது. அதை உருளை வச்சு உருட்டி விட்டா என்ன ஆயிரும்? எல்லாமே நசுங்கி போயிடும். அப்ப தேவன் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. அதை எப்படி பிரிக்கணும்? மிலாரை வச்சு என்ன செய்யறாங்க? படப்படன்னு அடிக்கிறாங்க. அப்படி என்ன ஆயிருது? சீரகம் பிரிஞ்சு வந்துடும். அடுத்து கோதுமை ரொம்ப கடினமானது. அதை எப்படி பிரிக்கிறது? வண்டிலின் உருளையினால் அதை என்ன செய்யறாங்க? நசுக்கி அதை என்ன செய்யறான்? பிரிக்கிறான். தேவன் அவனுக்கு என்ன கொடுக்கிறாருங்க? ஞானம், உணர்ந்து கொள்ளுதல். ஒவ்வொரு விதையும் எப்படி பிரிக்க வேண்டும் என்கிற ஞானத்தை என்ன பண்றாரு? தேவன் அவர் கொடுக்கிறார். புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறாருன்னு சும்மா கிடைச்சிருதா? அதுல இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? தேவன் இவ்வளோ கிரிகளை செய்யணும். கிரிகளை செஞ்சாதான் நமக்கு என்னவா வரும்? அது தானியங்களா வரும். அப்ப அந்த விதைக்கிறவனுக்கு அந்த ஞானத்தை தேவன் என்ன செய்யறாருங்க? கொடுக்கிறாரு. ஏசாயா புஸ்தகம் 28:29 பாருங்க. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில். இப்பதான் சொல்றாரு அவர். ஒரு விதைக்கிறவனுக்கு இவ்வளோ ஞானத்தை என்ன செய்யறாருங்க? கொடுக்கிறார். நிலத்தை அவன் பண்படுத்துறதுல இருந்து அந்த தானியத்தை பிரிக்கிற வரைக்கும் தேவன் அவ்வளோ ஞானத்தை என்ன செய்யறாருங்க? விதைக்கிறவனுக்கு கொடுக்கிறார். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். நீ கடைக்கு போறீங்க, தானியங்களை வாங்குறீங்க, மளிகை பொருளை வாங்குறீங்க. அந்த மளிகை பொருள் அந்த மாதிரி வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் யாருங்க? தேவன். அந்த தேவன் ஞானத்தை யார் கொடுத்துக்கிறாருங்க? அந்த விதைக்கிறவனுக்கு கொடுத்துக்கிறார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். இல்லைங்களா? அப்ப விதைக்கிறவனுக்கு அந்த சூழ்நிலைக்கேற்ற ஞானத்தை என்ன பண்றாங்க? தேவன் கொடுக்கிறார். பாருங்க, விதைக்கிறவன் திரும்ப திரும்ப ஒரே வேலை என்ன பண்ண மாட்டான்? செய்ய மாட்டான். ஒரு உளுந்து இருக்குது, ஜீரகம் இருக்குது, கோதுமை இருக்குது. கோதுமையை நீ வெறும் ஒரு தடினால வச்சு அடிச்சீங்கன்னா அது என்ன ஆகுதுங்க? பிரிக்க முடியாது கோதுமையை. அதை உருளையை வச்சு என்ன செய்யணும்? உருட்டணும். அதே போல தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. விசுவாசம் அதிகமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. பலவீனமான பிள்ளைகள் இருக்காங்க. தேவன் அவர்களை சிட்சிக்கிறாருன்னா கொன்று போடும்படியாக என்ன செய்ய மாட்டார். யார் யாருக்கு என்னென்ன அளவுகள்ல சோதனையை கொடுத்தா அவங்க என்ன செய்ய முடியும்? தாங்க முடியும். தேவன் அவருடைய விசுவாச அளவுக்கு ஏற்ற பிரகாரம் என்ன செய்யறாருங்க? சோதனைகளை அனுமதிக்கிறார். யோபு விசுவாசத்துல பலம் உள்ளவரா இருக்கிறார். அதே சோதனை நமக்கு தாங்க முடியுமா? பவுல் விசுவாசத்துல பலம் உள்ளவரா இருக்கிறார். எவ்வளோ அடி வாங்கினாலும் என்ன செய்யறாரு? அதை தாங்குறார். அந்த சோதனை தேவன் நம்ம இடத்துல செயல்படுத்தினா என்ன ஆயிடுவோம்? நம்ம தேவனோட்டே போயிடுவோம். அப்ப ஒரு விதைக்கிறவனுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறாருன்னா தம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்கிற ஞானம் தேவனுக்கு இல்லாமல் போயிருமா? நிச்சயமா இருக்கும். யார் யாருக்கு என்னென்ன அளவுகள்ல சோதனை கொடுத்தா அவங்க தாங்குவாங்க. ஜீரகத்தை போல் ரொம்ப மென்மையானவங்க இருப்பான்.
அவர்களை தேவன் வந்து அதிக பாடுகளுக்கு உட்படுத்தினா அவங்க என்ன ஆயிடுவாங்க? நசுங்கி போயிடுவான். அப்ப அவங்களுக்கு எப்படிப்பட்ட சோதனை கொடுக்க வேண்டும் என்பது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. மனுஷருக்கு நேரிடும் சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அது தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். வசனத்துல பாருங்க, மனுஷருக்கு நேரிடும் சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நமக்கு என்ன சோதனை வரும்? நம்முடைய வீட்டாரால, நம்முடைய சபையாரால அல்லது உலகத்தால நமக்கு சோதனை வரும். வேறு ஏதாவது சோதனை வேற எங்கேயாவது வருமா? நிச்சயமா வராது. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல். நமக்கு எவ்வளவு திராணி இருக்குன்னு யாருக்கு தெரியுங்க? தேவனுக்கு தெரியும். அந்த சோதனை தான் என்ன செய்வாருங்க? அனுமதிப்பார். அந்த சோதனை நம்ம என்ன செய்ய முடியும்? தாங்க முடியும். பாருங்க, அதோடு மாத்திரமல்ல, தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் என்ன செய்வார்? உண்டாக்குவார். தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். தேவனுடைய நோக்கம் வந்து நாம் எல்லோரையும் அழித்து போடணும்னு அவர் விரும்புகிறாரா? தேவனுடைய சிக்ஷைகள் நமக்கு கடினமாக தோன்றினாலும் அது அழிவுக்கு ஏதுவானதா அல்லது ஜீவனுக்கு ஏதுவானதா? தேவன் நம்ம என்ன செய்யறாருங்க? புடமிடுறார். தேவன் தம்முடைய குமாரனை எப்படி புடமிட்டாரோ அதே போல நம்மையும் என்ன செய்யறாரு? புடமிடுகிறார். 126ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் பாருங்க. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஒரு விதைக்கிறவன் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அந்த தானியமே கிடைக்கும். அதை எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவான்? முதல்ல போகும்போது, விதைக்கும் போது எப்படி போனான்? அழுதுகிட்டே போனான். ஆனா அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு எப்படி வருவானா? கம்பீரத்தோடே திரும்பி வருவான். இன்னைக்கு விதைக்கிறவங்க இருக்கிறாங்க, இந்த ஞானத்தை, விதையை வந்து அவர் தான் விளைய செய்யறாரு, அந்த விதையை கொடுத்தது அவர் தான்ட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய விதைக்கிறவங்களா தேவன் நன்றி செலுத்துறாங்களா? பெரும்பாலான விவசாயிகள் என்ன செய்ய மாட்டாங்க? தேவனுக்கெல்லாம் நன்றி செலுத்த மாட்டாங்க. ஆனால் மெய்யாலுமே தேவனை அறிந்தவர்கள் யாருக்கு நன்றி செலுத்துவாங்க? தேவனுக்கு நன்றி செலுத்துவாங்க. அப்ப அழுது கொண்டே போறான், அங்கிருந்து வரும்போது எப்படி வர்றான்? கம்பீரத்தோடே திரும்பி வருவான்ற. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிந்து போவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானிகள்லாம் நிறைய காரியங்களை சொல்லி ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னு பயமுறுத்துறாங்க. பூமி சீக்கிரம் வந்து எரிஞ்சு போயிடும், பூமி வந்து வெப்பமண்டலம் ஆகுது, மழை இல்லாமல் போயிடும், பூமியில ஒரு பக்கம் வந்து கருகி போயிடும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்றார், பூமி உள்ள நாளளவும் எது ஒளிந்து போகாது? விதைக்கிறதும் அறுக்கிறதும். விவசாயம்லாம் ஒளிஞ்சு போயிடும்ன்றாங்க. இயேசு கிறிஸ்து இன்னும் 1000 வருஷம் கழித்து வந்தாலும் கூட இந்த பூமியில விவசாயம் இருக்குமா? தேவனுடைய வாக்கு தத்துவம். விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும், இந்த காலங்கள்லாம் இருக்கு பாருங்க, எந்த ஒரு காலமும் என்ன ஆகாது? ஒளிந்து போகாது. பகலும் இரவும் ஒளிந்து போகுமா? பூமி அப்படி நின்றுமா? பூமி சுத்துறதுனால பகல் இரவு வருது, பகலும் இரவும் ஒளிந்து போவதில்லை என்று பூமி அப்படி நின்றுமா? நிக்காது. அப்ப இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் விதைப்பும் ஒளிந்து போகாது, அறுப்பும் ஒளிந்து போகாது, சீதளமும் உஷ்ணமும் என்ன ஆகாதுங்க? ஒளிந்து போகாது. கோடை காலம் மாரி காலம் என்ன ஆகாது? ஒளிந்து போகாது. பகலும் இரவும் என்ன ஆகாது? ஒளிந்து போகாது. ஏசாயா 28:29 வசனம். இதுவும் சேனையின் கர்த்தனாலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அப்ப இன்னைக்கு வந்து நம்ம எதை கத்துக்கிட்டோம்னா, விதைக்கிறத பத்தி நம்ம கத்துக்கிட்டோம் இல்லைங்களா? ஒரு விதைக்கிறவன் எப்படி விதைக்கலாம், அந்த விதைக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரு, அது எப்படி அவர் வளர செய்யறாரு, அவன் எப்படி அறுத்து கொண்டு போறான், நமக்கு எப்படி உணவா கிடைக்கும் நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்து சொல்றாங்களா, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குறாங்க. அதை பத்தி கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். தேவன் தாமிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.